வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். உங்க லைஃப்ல என்னைக்காவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா? நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காம அவங்களோட அகங்காரத்தால பண திமிரால உங்களை வெறுப்பேத்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது மட்டும் இல்ல, அவங்க பேரை நினைச்சாலே உங்க ரத்தம் கொதிக்கும். எவ்வளவு பணம் இருந்தாலும் மரியாதை கொடுக்க தெரியணும் தானேன்னு தோணும். ஆனா உங்களால எதுவும் பண்ண முடியாம உள்ளுக்குள்ளேயே குமுறி போய் நின்ன காலங்கள் இருக்கும். அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடும். எல்லாம் பணத்திமிரு பிடிச்சு ஆடுறான். இவ்வளவு திமிரு பிடிச்சவங்களை அடக்கவே முடியாதா? இவங்களுக்கு யாருமே இல்லையா? இப்படி ஒரு சம்பவம், ஒரு வலி, ஒரு காயம் உங்க மனசுல இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். கவனிச்சிருக்கீங்களா? நம்ம கூட படிச்சவன், நம்ம கூட பழகின நண்பன், இல்ல நம்ம ஊர்ல உள்ள ஒருத்தனா கூட இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டவன் திடீர்னு வெளியூர் போய் நல்லா சம்பாதிச்சு கார் வீடுன்னு நல்ல வசதியா ஊருக்குள்ள வருவான். ஊருக்குள்ள வந்ததுமே தலைகணம் அதிகமாயிரும். நம்மாளுங்க கொஞ்சம் பணம் வந்துட்டா, ஒரு பதவி வந்துட்டா, இல்ல மத்தவங்களை விட நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல மேல இருக்கோம்னு தெரிஞ்சா உடனே சிலருக்கு அந்த அகங்காரம் தலைக்கு ஏறிடுது. அவங்க கடந்த பாதையை மறந்துடுவாங்க. கஷ்டத்துல உதவின உறவினரை மறந்துடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஆபீஸ்ல பாஸ் பண்ற டார்ச்சரா இருக்கட்டும், இல்ல சொந்தக்காரங்க காட்டுற அலட்சியமா இருக்கட்டும், இந்த அகங்காரம் பிடிச்சவங்களால நாம படுற கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. அவங்க பேசுற ஒரு வார்த்தை, போடுற ஆர்டர் நம்மள தூங்க விடாம பண்ணும். நாம என்ன தப்பு பண்ணோம், ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு ஏமாற்றத்துல நாம துடிக்கிறோம். உண்மை என்ன தெரியுமா? அவங்க கர்வத்தோட பேசுற ஒவ்வொரு பேச்சும் அவங்களோட பலவீனம் தான். ஆனா அதை அவங்க கிட்டயே போயிட்டு சண்டையால புரிய வைக்க முடியாது. நெருப்பு அணைக்க நெருப்பு பயன்படுத்த முடியாது, தண்ணீரை தான் பயன்படுத்தணும். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்துக்கே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்த மகா தந்திரசாலி ஆச்சாரிய சாணக்கியர் இப்படிப்பட்ட அகங்காரம் பிடிச்சவங்களை ஒரே அடியில அடக்கணும்னு 10 ரகசியங்களை சொல்லியிருக்காரு. இந்த 10 விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களை அவமதிக்க நினைச்சவங்க உங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள நீங்க எதிர்த்து பேசாமலேயே அவங்களோட கர்வத்தை மண்ணை கவ வைக்க முடியும். உங்க மன அமைதி திரும்ப கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு மாபெரும் மரியாதை உருவாகும். இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது வெறும் டிப்ஸ் மட்டும் இல்ல, கர்வமான மனிதர்களை உங்க காலடியில கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய சைக்காலஜி. முக்கியமா அந்த 5வது மற்றும் 9வது ரகசியம், அதுதான் சாணக்கிய நீதியோட உச்சக்கட்டம். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்ததுலயே ரொம்ப அகங்காரம் பிடிச்ச ஒருத்தர் யாரு? பேர் சொல்ல வேணாம், அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க அவங்களை எப்படி சமாளிச்சீங்கன்னு சொன்னா அது மற்றவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும். சரி வாங்க, இப்போ அந்த 10 சாணக்கிய ரகசியங்கள் என்னன்னு ஒண்ணா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு விருந்தாளியா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி குடும்பத்துல உறுப்பினராகிருங்க. இது போல இன்னும் சக்தி வாய்ந்த வீடியோக்கள் நிறைய வரும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரகசியம் 1, பணிவு எனும் ஆயுதம். இதை கேட்ட உடனே உங்கள பல பேருக்கு ஒரு கோபம் வரலாம். என்னங்க சொல்றீங்க? அவன் ஏற்கனவே தலைகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கான், இதுல நான் போய் அவன்கிட்ட பணிவா நடந்துக்கணுமா? அப்போ நான் அவனுக்கு பயந்துட்டேன்னு அர்த்தமாகாதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா நண்பர்களே, சாணக்கியர் சொல்ற பணிவு என்பது பயம் கிடையாது, அது ஒரு ராஜதந்திரம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விரைப்பா இருக்கிற மரம் தான் முதல்ல உடையுமே தவிர காத்துக்கு வளைஞ்சு கொடுக்கிற புல்லு உடையாது. அகங்காரம் பிடிச்சவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் ஒரு பலூன் மாதிரி, தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சு காத்த நிறைச்சு வச்சிருப்பான். அந்த பலூனை நீங்க இன்னொரு பலூனால அடிச்சா ஒண்ணும் ஆகாது. ஆனா ஒரு சின்ன ஊசி இருந்தா போதும், தப்புன்னு உடைஞ்சிடும். அந்த ஊசி தான் பணிவு. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் ஆபீஸ்லயோ இல்ல ஒரு குடும்ப விசேஷத்திலேயோ கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் ரொம்ப சத்தமா தான் பெரிய ஆளுன்னு பேசிக்கிட்டு இருப்பாரு, எல்லாரையும் மட்டம் தட்டுவாரு. அந்த இடத்துல நீங்களும் சத்தமா பேசினா அது ஒரு பெரிய சண்டையில போய் முடியும். ஆனா
அவர் எவ்வளவு கத்துனாலும் நீங்க ரொம்ப அமைதியா முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட சரிங்க நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு ஒரு பணிவோட பதில் சொல்லி பாருங்களேன். அடுத்த நிமிஷம் அவர் அப்படியே ஆஃப் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் எவை எதிர்பார்த்து கத்துனாரு? நீங்க திரும்ப கத்தணும். அப்போதான் அவர் தன்னோட பலத்தை காட்ட முடியும்னு நினைச்சாரு. ஆனா நீங்க பணிவா இருக்கும்போது அவரோட அகங்காரத்துக்கு அங்க வேலை இல்லாம போயிடுது. எதிரிக்கு எதிர்ப்பு கிடைக்கலன்னா அவனோட அகங்காரம் தானாவே செத்திடும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முட்டாளை புகழ்ச்சியாலையும் ஒரு அகங்காரியை பணிவாலையும் தான் ஜெயிக்க முடியும். அகங்காரம் பிடிச்சவங்களுக்கு ஒரு பசி இருக்கும். எல்லாரும் என்னை விட கீழே இருக்கணும், எல்லாரும் எனக்கு பயப்படணுங்கிற பசி. நீங்க பணிவா நடக்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும். ஆஹா, இவன் நமக்கு அடங்கிட்டான்னு. அந்த திருப்தியில அவங்க தங்களை அறியாமலேயே நிதானத்தை இழப்பாங்க. அவங்க கோட்டையோட கதவு திறக்கிற நேரம் அதுதான். அவங்க உங்களை ஒரு பொருட்டா மதிக்காத அந்த நேரத்துல தான் நீங்க உங்க காரியத்தை சாதிக்க முடியும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சிக்கணும். பணிவு வேற, கோழைத்தனம் வேற. ஒரு சிங்கம் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி 4 அடி பின்னாடி வைக்கும். அது பயம் இல்லை, அது ஒரு பாய்ச்சலுக்கான தயாரிப்பு. அதே போலதான் நீங்க ஒரு அகங்காரிய வீழ்த்தணும்னா முதல்ல பணிவா இருந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த எச்சரிக்கை உணர்வை தூங்க வைக்கணும். இன்னைக்கு சமூகத்துல பல ஏமாற்றங்கள் வர்றதுக்கு காரணமே இந்த ஈகோ தான். அவ யார் எனக்கு சொல்றதுக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுமா? தனக்கு தேவையானது நடக்கிற வரைக்கும் எதிரி முன்னாடி குனிஞ்சு போறதுல தப்பில்லைன்னு நினைப்பான். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அகங்காரம் பிடிச்சவன் தேடி வந்தாலும் கிடைக்காத இடத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல என்னைக்காவது நீங்க அமைதியா போனதுனால ஒரு பெரிய சண்டை வராம தடுத்திருக்கீங்களா? இல்ல உங்களோட அந்த பணிவு அந்த அகங்காரம் பிடிச்ச மனுஷனை யோசிக்க வச்சிருக்கா? உங்களோட அந்த அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் இன்னொருத்தருக்கு ஒரு தீர்வா இருக்கலாம். நண்பர்களே, எதிரியின் கர்வத்தை உடைக்க உங்கள் பணிவை ஆயுதமாக்குங்கள். அவன் உங்களை வீழ்த்த நினைக்கலாம், ஆனா நீங்க தரைமட்டமா பணிவா இருக்கும்போது அவனால உங்களை வீழ்த்தவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே தரையில இருக்கிற ஒருத்தரை யாராலையும் கீழே தள்ள முடியாது, இல்லையா? ரகசியம் 2, பாராட்டுதல்களை வழங்குதல். உங்களுக்கு தோணலாம், என்னப்பா இது, அவன் ஏற்கனவே திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கிறான், இதுல நான் அவனை போய் பாராட்டுனா அவன் இன்னும் மேல போயிட மாட்டானா அப்படின்னு. ஆனா இங்கதான் சாணக்கியரோட ஒரு மாபெரும் சைக்கலாஜிக்கல் மூவ் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு ஏன் அகங்காரம் வருது? தங்கிட்ட ஏதோ ஒண்ணு மற்றவங்களை விட அதிகமா இருக்குன்னு அவர் நினைக்கும் போதுதான் அந்த திமிர் வருது. அந்த திமிரோட மூலதனமே மற்றவங்க தன்னை மதிக்கணும், புகழணும் அப்படிங்கிறது தான். அகங்காரம் பிடிச்சவங்க ஒரு விதமான புகழ் போதைக்கு அடிமையானவங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை அவனுக்கு அளவுக்கு அதிகமா கொடுத்து அவனை அதுலயே மூழ்கடிச்சிருன்னு சொல்றாரு. இப்போ உங்க ஆபீஸ்ல ஒரு பாஸ் இருக்காருன்னு வச்சுப்போம். அவருக்கு பயங்கரமான ஈகோ. எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு, சார் நீங்க பண்றது தப்பு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா உடனே வேலை விட்டு தூக்கிடுவாரு. இல்லனா வேலை விட்டு அனுப்ப பல இடையூறுகளை பண்ணுவாரு. இன்னும் சிலர் எட்டவன் வேலையெல்லாம் பார்க்கும். ஆனா சாணக்கிய தந்திரப்படி நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் ஒரு மொக்கையான ஐடியாவை சொன்னாலும், சார் என்ன ஒரு புத்திசாலித்தனம் சார் இது, இதை போய் எப்படி உங்களால யோசிக்க முடியுது அப்படின்னு ஒரு போலித்தனம் இல்லாத பாராட்டு, ஸ்ட்ராட்டஜிக் அப்ரிசியேஷன் கொடுத்து பாருங்களேன். அவர் அப்படியே உருகிடுவாரு. சரிப்பா, உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்கிற அளவுக்கு வந்துடுவாரு. நீங்க அவரை பாராட்டுறது மூலமா அவரோட மூளையை நீங்க ஆஃப் பண்றீங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. அகங்காரம் ஒரு கண்ணாடி மாதிரி. அதை நீங்க கல்லெறிஞ்சு உடைக்க நினைச்சா செதற சில்லுகள் உங்களையும் காயப்படுத்தும். ஆனா அதன் மேல புகழ்ச்சி அப்படிங்கிற வழுவழுப்பான திரவத்தை ஊத்துனா அந்த கண்ணாடி வழவழப்பா ஆகிடும். அவன் தன் கர்வத்துல கால் வழுக்கி அவனே விழுந்துடுவான். சாணக்கியர் சொல்வார், முட்டாள்களை புகழ்ந்து உன் காரியத்தை முடித்துக்கொள். இங்க அகங்காரம் பிடிச்சவன் ஒரு வகையில முட்டாள் தான். ஏன்னா புகழ்ச்சிக்கும் நிதமான திறமைக்கும் வித்தியாசம் தெரியாதவன் தான் அகங்காரியா இருப்பான்.
இன்னைக்கு எவ்வளவோ பேர் நான் உண்மையை சொன்னேன் அதனால எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? உண்மைதாங்க. ஆனா அகங்காரம் பிடிச்சவன் முன்னாடி உண்மையை சொல்றது செவடன் காதுல சங்கு ஊதுற மாதிரி. அவங்களுக்கு தேவையானது உண்மையான அறிவுரை இல்லை, அவங்கள சுத்தி இருக்கிற ஆமாம் சாமி போடுற கூட்டம். நீங்க அந்த கூட்டத்துல ஒருத்தரா நடிக்கிறது மூலமா அவங்க உங்களுக்கு தராம வச்சிருக்கிற உரிமைகளையும் நன்மைகளையும் தந்திரமா வாங்கிக்க முடியும். இது துரோகம் இல்லை, இது பிழைப்பு தந்திரம். சில நேரம் ஒருத்தர் ரொம்ப ஆட்டம் போடுறான்னு வச்சுப்போம். அவனை நீங்க அடக்கணும்னு நினைச்சா அவனை புகழ்ந்து அந்த இடத்துலயே வச்சு பூட்டுங்க. அவன் கர்வத்துல இன்னும் தப்பு பண்ணுவான். ஒரு கட்டத்துல அவன் பண்ற தப்பே அவனை அழிச்சிடும். நீங்க அவன் கண்ணுல வில்லனா தெரியாமலேயே அவனை சரிவை நோக்கி தள்ளுறீங்க. இதுதான் சாணக்கிய நீதியோட பவர். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்களை ரொம்ப மட்டம் தட்டுற ஒரு நபரை நீங்க எப்பவாவது பாராட்டி பார்த்திருக்கீங்களா? அப்படி பாராட்டும் போது அவரோட முகம் எப்படி மாறுச்சுன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க அப்படி பண்ணலன்னா இன்னைக்கே ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அகங்காரி உங்ககிட்ட எப்படி மாறுறாருன்னு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க அனுபவம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனா சில பேர் இருக்காங்க, எவ்வளவு புகழ்ந்தாலும் அவங்க அடங்கவே மாட்டாங்க, இன்னும் அதிகமா ஆடுவாங்க. அவங்கள எப்படி அடக்கணும்? அதைத்தான் அடுத்த ரகசியமா பார்க்க போறோம். மௌனம். ஒருத்தன் கத்துறான், எகிர்றான், ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அவனை எப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கலாம்னு சாணக்கியர் அந்த ரகசியத்துல சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 3. மௌனம் காத்தல். நீங்க கேட்கலாம், அவன் என்ன திட்டுறான், மட்டம் தட்டுறான், நான் பதில் பேசாம அமைதியா இருந்தா அது நான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகாதா அப்படின்னு. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத பதிலை உங்களது 1 நிமிட மௌனம் சொல்லிவிடும். அகங்காரம் பிடிச்ச ஒருத்தன் ஏன் உங்களை வம்புக்கு இழுக்கிறான், ஏன் உங்களை அவமதிக்கிறான்? ஏன்னா நீங்க கோவப்படணும், நீங்க அவன்கிட்ட சண்டைக்கு வரணும். அப்போதான் அவன் இன்னும் 4 வார்த்தை பேசி உங்களை சிறுமைப்படுத்த முடியும். அவனோட அகங்காரத்துக்கு தீனி உங்க பதில் தான். நீங்க அந்த இடத்துல பதிலே சொல்லாம அவர் கண்ணையே நேருக்கு நேர் பார்த்து ஒரு சின்ன சிரிப்போட அமைதியா இருந்தீங்கன்னா அவரோட பிளான் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். அவன் என்ன நினைப்பான்னா, இவன் ஏன் பேச மாட்டேங்கிறான், இல்ல இவனுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பலம் இருக்கோ, இல்ல நாம பேசுறது இவனுக்கு ஒரு தூசியா கூட தெரியலையா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே ஒரு பயம் உருவாகும். அந்த பயம் அவனோட கர்வத்தை அரிக்கும். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய வலி இருக்கு. அவன் என்ன அப்படி திட்டான், என்னால அப்ப பதில் பேசாம போச்சேன்னு வருஷ கணக்கா அந்த வலிய மனசுக்குள்ள வச்சிருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க அன்னைக்கு திருப்பி பேசாம இருந்ததுதான் நீங்க அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா நீங்க திருப்பி பேசினா அந்த சண்டை அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா நீங்க பேசாம மௌனமா இருக்கும்போது அந்த சண்டை அவனோட தலைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும். இவன் ஏன் பேசலங்கிற கேள்வி அவனை தூங்க விடாது. உங்களை காயப்படுத்த நினைச்சவன் கடைசியில அவனோட மௌனத்தாலேயே காயப்படுவான். மௌனமா இருக்கிறதுனால 3 நன்மைகள் இருக்கு. 1, ஆற்றல் சேமிப்பு. தேவையில்லாத மனுஷங்க கிட்ட பேசி உங்க சக்தியை ஏன் வீணாக்கணும்? 2, மதிப்பு கூடுதல். அதிகமா பேசுறவங்களை விட அளந்து பேசி மௌனம் காப்பவர்களுக்கு தான் இந்த உலகம் அதிக மரியாதை கொடுக்கும். 3, எதிரியை நிலை குலைவ வைத்தல். ஒருத்தன் உங்க மேல சேற்று அள்ளி வீசுறான்னு வச்சுப்போம். நீங்க விலகி நின்னீங்கன்னா அந்த சேறு அவங்கிட்டே தான் இருக்கும். நீங்க திருப்பி வீச போனா உங்க கையும் அழுக்காகும். அந்த விலகி நிற்றல் தான் மௌனம். அகங்காரிகள் எப்பவுமே மற்றவங்களோட ரியாக்ஷனை வச்சு தான் வாழறாங்க. நீங்க ரியாக்ட் பண்ணாதப்போ அவங்க ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. அந்த ஏமாற்றம் அவங்கள யோசிக்க வைக்கும். சாணக்கிய நீதிப்படி ஒருவனை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பது அவனை அவனது குழியிலேயே விழ வைப்பதற்கு சமம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க லைஃப்ல யாராவது உங்களை ரொம்ப காயப்படுத்தும் போது நீங்க பதில் பேசாம அமைதியா அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? அந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள என்ன தோணுச்சு? நாம தோத்துட்டோன்னு தோணுச்சா, இல்ல இவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சான்னு ஒரு கெத்தா தோணுச்சா? உங்களோட அந்த தனித்துவமான மௌனம் அவங்களுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கும். அகங்காரிகளின் வார்த்தைகளுக்கு மௌனத்தை பரிசாக கொடுங்கள்.
அவங்க வார்த்தைகள் காத்துல கரைஞ்சு போகும், ஆனா உங்க மௌனம் அவங்க மனசுல ஒரு வடுவா நிற்கும். ஆனா சில பேர் இருக்காங்க, மௌனமா இருந்தாலும் விடமாட்டாங்க. ஏதோ ஒரு லாஜிக் பேசி நம்மள மட்டம் தட்ட பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவங்க கிட்ட விவாதம் பண்ணலாமா கூடாதா, அதைத்தான் அடுத்த ரகசியத்துல பார்க்க போறோம். ரகசியம் 4, தர்க்கத்தை தவிர்த்தல். இந்த ரகசியம் இது நம்மள நிறைய பேர் தினமும் பண்ற ஒரு தப்பு. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு அகங்காரியிடமோ அல்லது முட்டாளோடையோ ஒருபோதும் விவாதம் செய்யாதே. நம்மள எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், அவன் தப்பா பேசுறான், நான் சொல்றதுதான் நியாயம்னு அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைப்போம். அதுக்காக போராடும். ஆனா சாணக்கியர் சொல்ற கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அகங்காரம் பிடிச்சவனுக்கு உண்மை முக்கியம் இல்ல, அவன் சொல்றதுதான் உண்மைன்னு நிலைநாட்டணும், அதுதான் அவனுக்கு முக்கியம். சாணக்கியர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. சேற்றில் கல்லை எறிந்தால் அது உங்கள் மேல்தான் தெரிக்கும். அகங்காரம் பிடிச்சவன் அந்த சேறு மாதிரி. நீங்க அவன்கிட்ட லாஜிக் பேச போனா அவன் இன்னும் மோசமான வார்த்தைகளால உங்களை காயப்படுத்துவான். அகங்காரம் பிடிச்சவன் ஒருபோதும் ஓ நீங்க சொல்றது சரிதான், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா அப்படி சொல்லிட்டா அவனோட கர்வம் உடைஞ்சிடுமே. அதனால அவன் தன் தப்ப மறைக்க 1000 பொய்களை பேசுவான். அந்த பொய்களை கேட்டு நீங்க இன்னும் டென்ஷன் ஆவீங்க. கடைசியில உங்க நிம்மதி தான் போகும். அவன் அதே திமிரோட தான் இருப்பான். இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல ஃபேஸ்புக் கமெண்ட்லயோ பாருங்க, யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க, உடனே நாம அங்க போயிட்டு இல்ல இது தப்பு, இதுதான் சரின்னு ஒரு பெரிய விளக்கம் கொடுப்போம். ஆனா அவன் பதிலுக்கு உங்களை தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்ணுவான். நாம ஏன் ஏமாந்து போறோம் தெரியுமா? மத்தவங்க நம்மளை புரிஞ்சிக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா அகங்காரம் பிடிச்சவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. அவங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும்தான் இருக்கும். அவங்க கிட்ட விவாதம் பண்றது ஒரு செவுத்துல முட்டிக்கிறதுக்கு சமம். செவுத்துக்கு ஒண்ணுமாகாது, உங்க தலை தான் வலிக்கும். சாணக்கிய நீதிப்படி ஒரு அகங்காரி உங்ககிட்ட வந்து விவாதம் பண்ணா, ஆமாங்க நீங்க சொல்றது 100% சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுங்க. இதுல 2 லாபம் இருக்கு. 1, நேரம் மிச்சம். அந்த வீணான விவாதத்துல செலவழிக்க வேண்டிய நேரத்தை உங்க முன்னேற்றத்துல காட்டலாம். 2வது, அவனை முட்டாளாக்குதல். நீங்க சரின்னு சொன்னதும் அவனுக்கு பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. ஒரு பேய்க்கு தீனி கிடைக்கலன்னா அது எப்படி தவிக்குமோ அதே மாதிரி அவனோட ஈகோவுக்கு உங்ககிட்ட இருந்து எதிர்ப்பு கிடைக்கலன்னா அது செத்து போயிடும். நண்பர்களே, இன்னைக்கு நிறைய உறவுகள் உடையறதுக்கு காரணமே இந்த வீணான தர்க்கம் தான். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா 2 பேரோட ஈகோவும் மோதிக்கும் போது அது ஒரு பெரிய போரா மாறிடும். அந்த இடத்துல நீங்க புத்திசாலியா இருந்தா, நீ ஜெயிச்சுக்கோ, எனக்கு என் மன நிம்மதி தான் முக்கியம்னு ஒதுங்கிடுவீங்க. தோத்து போய் ஜெயிக்கிறது தான் பெரிய வெற்றி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர்கிட்ட விவாதம் பண்ணி கடைசியில இவங்கிட்ட பேசினதே தப்பு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? அது ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ நடந்திருக்கலாம். அந்த சம்பவம் என்னன்னு சின்னதா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் இன்னொருத்தரை அதே தப்ப பண்ணாம தடுத்து நிறுத்தும். சோ தர்க்கத்தை தவிர்த்து உங்கள் நிம்மதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனா சில நேரம் இந்த அகங்காரம் பிடிச்சவங்க நம்மளை ரொம்ப துன்புறுத்துவாங்க. அப்போ அவங்களை எப்படி அடக்குறது எப்படின்னு அடுத்த ரகசியத்துல பார்ப்போம். ஒரு யானையை எப்படி ஒரு சின்ன அங்குசம் அடக்குமோ அதே மாதிரி எவ்வளவு பெரிய கர்வக்காரனையும் அவனோட ஒரு சின்ன பலவீனத்தை வச்சு வீழ்த்தலாம். ரகசியம் 5, பலவீனத்தை கண்டறிதல். சாணக்கியர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை கண்டுபிடிப்பவன் தான் உண்மையான வீரன். இந்த உலகத்துல குறையே இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. அகங்காரம் பிடிச்சவங்க பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய கோட்டை மாதிரி தெரிவாங்க. ஆனா அந்த கோட்டைக்குள்ள நுழைய ஒரு சின்ன ஓட்டை கண்டிப்பா இருக்கும். அந்த ஓட்டை எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அகங்காரத்தை ஒரே நிமிஷத்துல காத்து போன பலூன் மாதிரி ஆக்கிடலாம். சாணக்கிய நீதியின்படி அகங்காரம் கொண்டவர்களின் பலவீனம் பெரும்பாலும் இந்த 3ல ஒன்னாதான் இருக்கும். 1, பெயர் மற்றும் புகழ், அதாவது ரெப்யூட்டேஷன். அவங்க ஊர் உலகத்துல தன்னை ஒரு கௌரவமான மனுஷனா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கௌரவத்துக்கு ஒரு சின்ன பங்கம் வந்தா கூட அவங்களால தாங்க முடியாது. 2, பணம். சிலருக்கு பண திமிர் இருக்கும்.
அந்த பணம் தான் அவங்களோட பலம், அதுவே தான் அவங்களோட பலவீனமும் கூட. 3. ரகசியங்கள். ஒவ்வொரு அகங்காரிக்கும் வெளித்தெரியக்கூடாத ஒரு இருட்டு பக்கம் இருக்கும். அவங்களோட அந்த பலவீனம் என்னன்னு நீங்க பொறுமையா கவனிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். சாணக்கியர் ஒரு பாம்ப உதாரணமா சொல்வாரு. பாம்பு விஷமானதுதான், ஆனா அதை எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சவனுக்கு அந்த பாம்பு ஒரு விளையாட்டு பொருள். இன்னைக்கு எவ்வளவோ பேரு ஆபீஸ்ல என் மேலதிகாரி என் கரியரை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு, இல்ல சொந்தக்காரங்க என்னை பத்தி தப்பா பேசிடுவேன்னு பயமுறுத்துறாங்கன்னு கலங்குறாங்க. நண்பர்களே, உங்களை ஒருத்தர் மிரட்டுறாருன்னா அவரோட அகங்காரத்தை விட உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பயம்தான் அவருக்கு பலமாயிருக்கு. அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு அவரோட பலவீனம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோட தப்பு என்ன, அவர் எப்ப பயப்படுவாரு, இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் ஆட்டம் உங்க கையில தான். பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டா உடனே அதை வச்சு அவங்கள அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாணக்கியர் சொல்றது என்னன்னா, அவனுக்கு உன்னை வீழ்த்த தெரியும்னா உனக்கு அவனை வீழ்த்த தெரியுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சாலே போதும், அவன் பணிஞ்சு வருவான். அகங்காரம் பிடிச்சவங்க கிட்ட போய் நேரடியா மோதாதீங்க. அவங்க பலவீனத்தை ஒரு ஆயுதமா உங்க கையில வச்சுக்கோங்க. அந்த ஒரு சின்ன பயம் அவங்க மனசுல வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட வாலாட்ட மாட்டாங்க. இதுதான் எதிரிய அவரோட ஆயுதத்தாலேயே வீழ்த்துற முறை. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களை ரொம்ப துன்புறுத்தின ஒருத்தரோட பலவீனத்தை நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஒருவேளை நீங்க அதை கண்டுபிடிச்ச அந்த நிமிஷம் உங்களுக்கு அவர் மேல இருந்த பயம் போயிருக்கலாம். அப்படி ஒரு அனுபவம் இருந்தா உங்களுக்கு பயம் போன அந்த நிமிஷம் தான் நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்ச நிமிஷம். எதிரியின் பலவீனமே உன்னுடைய பலம். இத கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இதுக்கு நடுவுல அவங்க நம்மள கோபப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பொறுமைய சோதிப்பாங்க. அப்போ நம்மள நாம எப்படி தயார் பண்ணிக்கணும்? அதுதான் அடுத்த ரகசியம், சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல். கோபம் படாம ஒருத்தரை எப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கலாம், வாங்க பார்க்கலாம். ரகசியம் 6. சுய கட்டுப்பாடு. இதுதான் எல்லாத்தையும் விட கஷ்டமான ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம். சாணக்கியர் சொல்றாரு, உன் உணர்ச்சிகளை உன்னால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நீயே உனக்கு மிகப்பெரிய எதிரி. அகங்காரம் பிடிச்சவங்க எப்பவுமே ஒரு வலைய விரிப்பாங்க. அந்த வலை என்ன தெரியுமா? கோபம். அவங்க உங்களை மட்டம் தட்டுறதோ கிண்டல் பண்றதோ உங்களை நோகடிக்க மட்டும் இல்லை, உங்களை நிலைகுலைய வச்சு உங்களை ஒரு தப்பு பண்ண வைக்கணுங்கிறது தான் அவங்களோட பிளான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் உங்களை அசிங்கமா பேசுறான், நீங்க உடனே கோவப்பட்டு அவனை கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க, இல்ல கையை ஓங்குறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த இடத்துல கெட்டவன் யாரு? நீங்க தான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உடனே ஊர் உலகத்தை கூட்டி, பாருங்க இவன் எவ்வளவு மோசமானவன், எப்படி நடந்துக்கிறான் பாருங்கன்னு உங்களை வில்லனாக்கிக்கிட்டு அவன் அந்த இடத்துல நல்லவனா நிற்பான். நீங்க நிதானத்தை இழந்த அந்த நிமிஷம் அந்த அகங்காரி ஜெயிச்சிடறான். இதைத்தான் சாணக்கியர் உணர்ச்சி வசப்படுதல் புத்தியை அழிக்கும்னு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் கோர்ட் வாசல்ல நிக்கிறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கும் காரணம் என்ன? அந்த ஒரு நிமிஷம் வந்த கோபம்தான். அந்த அகங்காரம் பிடிச்சவன் போட்ட தூண்டில்ல நாம சிக்கிடுறோம். நாம ஏன் ஏமாற்றப்படுறோம் தெரியுமா? அவன் நம்மளை காயப்படுத்துறான்னு நினைச்சு நாம ரியாக்ட் பண்றோம். ஆனா புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் எவ்வளவுதான் கேவலமா பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு இரும்பு மனிதன் மாதிரி அமைதியா இருப்பான். நீங்க கோபப்படலைன்னா அவனோட எல்லா திட்டமும் தோல்வியில முடியும். அவனுக்கு வர்ற அந்த ஆத்திரம் இருக்கே, அதுதான் அவனோட அழிவுக்கு ஆரம்பம். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்லுவாரு, எதிரி உன்னை எரிக்க நெருப்பை கொண்டு வரும்போது நீ தண்ணீராக மாறிவிடு. நீங்க அமைதியா இருக்கும்போது 2 விஷயம் நடக்கும். உங்கள் மூளை தெளிவா வேலை செய்யும். அடுத்து என்ன பண்ணலாம்னு நீங்க பிளான் பண்ண முடியும். அந்த அகங்காரிக்கு ஒரு பெரிய அவமானம் உண்டாகும். ஏன்னா அவன் உங்களை அசிங்கப்படுத்தியும் நீங்க அசராம நிக்கிறது அவனோட வார்த்தைகளுக்கு அங்க மதிப்பே இல்லைங்கிறத காட்டும். நண்பர்களே, சுய கட்டுப்பாடுங்கிறது உங்களை நீங்களே செதுக்கிக்கிற ஒரு கலை. ஒரு வைரம் எப்படி அழுத்தத்துக்கு நடுவுல உருவாகுதோ அதே மாதிரி தான் இந்த அகங்காரிகள் கொடுக்கிற அழுத்தம் உங்களை ஒரு வைரமா மாத்தணும். அவங்க உங்களை அழ வைக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே அவங்கள கடந்து போகணும். அந்த சிரிப்பு தான் அவங்க தலைக்கு மேல விழப்போற இடி. இப்போ ஒரு நேர்மையான கேள்வி,
உங்க வாழ்க்கையில என்னைக்காவது யாராவது உங்களை ரொம்ப கோபப்படுத்தினப்போ நீங்க கோபப்படாம அமைதியா இருந்து அவங்கள வியக்க வச்சிருக்கீங்களா? இல்ல கோபப்பட்டு சண்டை வந்து எல்லாம் இழந்து போய் நிக்கிறீங்களா? அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருக்கலாம் தோணும். ஏன்னா உங்க கோப நெருப்பை தூண்டி அவன் குளிர்காஞ்சிருப்பான். உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பவர். உன் நிதானமே உன் வெற்றி. நாம இப்போ கட்டுப்பாடோட இருக்க பழகிட்டோம். ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எப்பவுமே இப்படி அமைதியா மட்டும் இருந்தா போதுமா? இல்லவே இல்லை. சாணக்கியர் அடுத்ததா ஒரு மாஸ்டர் பிளான் சொல்றாரு. அதுதான் அடுத்த ரகசியம். தகுந்த காலம் வரை காத்திருத்தல். ஒரு புலி பதுங்கிறது பயத்துல இல்லை, அது பாய போற நேரத்துக்காக. அந்த நேரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க பார்க்கலாம். ரகசியம் 7. தகுந்த காலம் வரை காத்திருத்தல். இதுதான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு ராஜதந்திரிக்கும் இருக்கிற வித்தியாசம். சாணக்கியர் சொல்றாரு, காலம் கனியும் வரை ஒரு புத்திசாலி அமைதியாக காத்திருக்க வேண்டும். நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஒருத்தன் நம்மளை அவமானப்படுத்திட்டா உடனே அன்னிக்கே அவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனா எதிரி பலமா இருக்கும்போது நீங்க மோதினா சிதைஞ்சு போறது நீங்களாதான் இருப்பீங்க. சாணக்கியர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்வாரு. கொக்கு எப்படி ஒரு மீனுக்காக அசையாமல் காத்திருக்குமோ அப்படி நீ உன் வெற்றிக்காக காத்திரு. அகங்காரம் பிடிச்சவன் உச்சகட்ட பலத்துல இருக்கும்போது அவனை யாராலையும் அசைக்க முடியாது. ஆனா அகங்காரம்ங்கிறது ஒரு போதை மாதிரி. அந்த போதையில அவன் நிறைய தப்பு பண்ணுவான். அந்த தப்புகள் சேர்ந்து அவனோட கோட்டையை பலவீனப்படுத்தும். நீங்க அவசரப்பட்டு முன்னாடியே மோதினா அவன் உங்களை நசுக்கிடுவான். ஆனா அவனோட நேரம் சரியில்லாதப்போ அவன் கால் தள்ளாடும் போது நீங்க ஒரு சின்ன தட்டு தட்டுனா கூட போதும், அவன் மொத்தமா சரிஞ்சு விழுந்துடுவான். அந்த ஒரு சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய ஏமாற்றம், அவன் என் முன்னாடியே கெத்தா சுத்துறான், என்னால எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிறது தான். நண்பர்களே, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கடிகாரத்தோட முள் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு 12 மணியில இருக்கிற முள் நாளைக்கு 6 மணிக்கு வந்தே ஆகணும். அதே மாதிரி தான் கர்வத்தோட உச்சியில் இருக்கிறவனும் ஒரு நாள் கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். சும்மா சொல்லல, நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க கண்ணு முன்னாடி கெத்தா சுத்துறான்னு நீங்க நினைக்கலாம். அவனால சுத்த மட்டும்தான் முடியும். அவனோட எந்த முடிவும் சரியா இருக்காது. அவனுக்கு முன்னேற்றம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு ஆளை உங்க நினப்புல இருந்து டெலீட் பண்ணிட்டு நீங்க உங்களை செதுக்கிக்கணும். பழிவாங்க துடிக்கிறத விட உங்களை நீங்க பலப்படுத்திக்கிறதுல நேரத்தை செலவிடுங்க. சாணக்கிய நீதிப்படி காத்திருத்தல் என்பது சோம்பேறித்தனம் இல்லை, அது ஒரு போர் வியூகம். நீங்க காத்துட்டு இருக்கும் போது 2 விஷயம் நடக்கும். 1, எதிரியின் அஜாக்கிரதை. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து இவன் பயந்துட்டான்னு நினைச்சு அவன் இன்னும் அசால்ட்டா இருப்பான். அந்த அஜாக்கிரதை தான் அவனோட மரண அடிக்கு காரணமா இருக்கும். 2, உங்களுடைய தயாரிப்பு. அந்த நேரத்துல நீங்க இன்னும் அறிவாளியா பலசாலியா மாறி இருப்பீங்க. அகங்காரிக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது உங்க வேலை இல்லை, காலம் அந்த வேலையை செய்யும். நீங்க அந்த நேரத்துல ஒரு கருவியா மட்டும் இருந்தா போதும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்களை ரொம்ப காயப்படுத்தின ஒருத்தர் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட கர்வத்தாலேயே அவமானப்பட்டு நின்னதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு அப்படி ஆடுனா இன்னைக்கு பாரு எப்படி இருக்கான்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு சம்பவம் எல்லோருக்கும் காலேஜ் லைஃப்ல நடந்திருக்கும். அவன் மேல கோபம் இருந்தாலும் காலம் வரும் வரை பொறுமையை கடைபிடி. ஆனா நாம சும்மாவே காத்துட்டு இருக்க முடியுமா? அவன் நம்மளை தேடி வராம இருக்க என்ன பண்ணணும்? அங்கதான் சாணக்கியரோட மிரட்டலான அடுத்த ரகசியம், தேவையை உருவாக்குதல். அகங்காரம் பிடிச்சவன் உங்ககிட்ட வந்து கையேந்தி நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி உருவாக்குறது? அவனோட திமிர அவனோட தேவையால எப்படி அடக்கிறது? வாங்க பார்க்கலாம். ரகசியம் 8. தேவையை உருவாக்குதல். இதுதான் ஒருத்தரை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான மாஸ்டர் ஸ்ட்ரோக். சாணக்கியர் சொல்றாரு, ஒருவன் உன்னிடம் அகங்காரம் காட்டுகிறான் என்றால் அவனுக்கு உன் தேவையில்லை என்று அர்த்தம். அவனுக்கு உன் தேவையை புரியவை, அவன் தானாக பணிவான். உலக நீதி என்ன தெரியுமா? இந்த உலகம் ஒருத்தரை மதிக்கிறதை விட ஒருத்தரோட தேவைக்காக தான் அவங்க பின்னாடி நிற்கும். அகங்காரம் பிடிச்சவன் ஏன் உங்களை மதிக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். அந்த எண்ணத்தை நீங்க மாத்தினா போதும். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்வாரு.
ஒரு அரசனுக்கு கூட ஒரு மருத்துவர் தேவைப்படுவார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்க உங்களுடைய திறமை மத்தவங்களுக்கு தேவையானதா இருக்கணும். உதாரணத்துக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் ரொம்ப திமிரா இருக்காருன்னு வச்சுப்போம். ஆனா அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வேலையோ இல்ல ஒரு முக்கியமான தகவலோ உங்களை தவிர யாருக்கும் தெரியாதுங்கிற நிலைமை வந்துட்டா அந்த அகங்காரம் பிடிச்ச மனுஷன் என்ன பண்ணுவாரு? வேற வழியே இல்லாம உங்ககிட்ட வந்துதான் ஆகணும். அப்போ அவரோட அகங்காரம் காணாம போயிருக்கும். ஒரு உதவி கேட்கிற மனுஷன் தான் அங்க நிப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்திலேயோ இல்ல நட்பு வட்டத்திலேயோ ஏமாற்றப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நாம எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடுறோம். நீங்க எப்பவும் எல்லாருக்கும் கிடைச்சிட்டே இருந்தா உங்களோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அவங்களுக்கு அகங்காரத்தை கொடுக்கும். கொஞ்சம் விலகி நில்லுங்க. உங்களோட அருமை அவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குங்க. சாணக்கிய நீதிப்படி மழை பெய்யாத வரைக்கும் தான் மேகத்துக்கு மதிப்பு. அதே போல தேவையில்லாத வரைக்கும் மனுஷனுக்கு மதிப்பு இல்லை. உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாத்திக்கோங்க. அகங்காரம் பிடிச்சவன் கத்தலாம், ஆனா அவனால ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா அவன் தோத்து போயிட்டான்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்க அந்த வேலையை செஞ்சு காட்டுங்க. உங்களோட வெற்றியும் உங்களோட திறமையும் அவனை உங்ககிட்ட கையேந்தி நிக்க வைக்கும். ஒருத்தரை வாயால அடக்கிறத விட அவரோட தேதையால அடக்கிறது தான் மிகச்சிறந்த ராஜதந்திரம். இப்போ ஒரு சீக்ரெட் கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்களை மதிக்காத ஒருத்தர் அவருக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ உங்களை தேடி வந்திருக்காரா? அந்த நேரத்துல நீங்க அவருக்கு உதவி பண்ணீங்களா இல்ல இப்போ புரியுதா என் அருமைன்னு விட்டுட்டீங்களா? ஏன்னா தேவைதான் மனுஷனோட குணத்தையே மாத்தும். இப்போ அவன் உங்ககிட்ட வந்துட்டான். ஆனா வெறும் தேவையால மட்டும் ஒருத்தரை அடக்க முடியாது. அதான் அடுத்த ரகசியம், அறிவால் வெல்லுதல். இதுதான் சாணக்கிய நீதியோட சிகரம். ஒரு அகங்காரியோட மொத்த கர்வத்தையும் உங்க அறிவால எப்படி தவிடுபொடியாக்குறது? அந்த ரகசியம் தான் உங்க வாழ்க்கையையே மாத்த போகுது. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 9, அறிவால் வெல்லுதல். இப்போ நாம வீடியோவோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் சாணக்கியரோட ஃபேவரேட். அவர் சொல்றாரு, 1000 யானை பலம் கொண்டவனை விட கூர்மையான அறிவு கொண்டவன் தான் உலகத்தையே ஆளுவான். அகங்காரம் பிடிச்சவங்க எப்பவுமே எதை வச்சு ஆடுவாங்க? அவங்க கிட்ட இருக்கிற உடல் பலம், பணபலம் இல்ல ஆள் பலத்தை வச்சுதான் ஆடுவாங்க. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, அறிவுங்கிறது ஒரு மின்னல் மாதிரி. அந்த மின்னல் தாக்குனா எவ்வளவு பெரிய கோட்டையும் சிதறிடும். கர்வக்காரர்களை அடக்க தடியை எடுக்காதீங்க, உங்க அறிவை எடுங்க. அகங்காரம் கொண்டவர்கள் பெரும்பாலும் ஒரு மாயையில இருப்பாங்க. தனக்கு எல்லாம் தெரியும், தான் தான் புத்திசாலின்னு. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை அவங்கள விட தெளிவா தர்க்க ரீதியா செஞ்சு முடிக்கும் போது அவங்க கர்வம் அங்கேயே சதஞ்சு போயிடும். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்வாரு, அறிவாளி ஒருபோதும் சத்தம் போட மாட்டான், அவனோட செயல்கள் தான் சத்தம் போடும். ஒரு அகங்காரி உங்களை மட்டம் தட்டும் போது நீங்க பதிலுக்கு பேசாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்க அறிவை பயன்படுத்தி ஒரு தீர்வை சொல்லுங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை பாராட்டும் போது அந்த அகங்காரிக்கு அதுதான் மிகப்பெரிய மரண அடி. ஏன்னா அவனால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒருத்தர் உங்களை விட மேலே இருக்கிறாருன்னு காட்டிக்க நினைக்கிறாரா? அவரோட அதிகாரம் உங்களை நசுக்க பாக்குதா? பயப்படாதீங்க. சாணக்கிய நீதிப்படி கல்வி மற்றும் அறிவு யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு அரசனும் அடிமைதான். நீங்க உங்க துறையில ஒரு ஜாம்பவானா மாறிட்டீங்கன்னா உங்களை மதிக்காத அந்த அகங்காரி ஒரு கட்டத்துல உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்துதான் ஆகணும். அப்போ உங்க அறிவு தான் மேல நிற்கும், அவரோட திமிரு கீழே விழுந்துடும். ஒருத்தரோட அகங்காரத்தை உடைக்கிறத விட உங்களை அவரை அறிவால வியக்க வைக்கிறது தான் நிரந்தரமான வெற்றி. சாணக்கியர் ஒரு முறை சொன்னாரு, உன் எதிரியை பற்றி அவனுக்கு தெரிந்ததை விட உனக்கு அதிகமாக தெரிய வேண்டும். அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு உங்க அறிவால முன்கூட்டியே கணியுங்க. நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு முறையும் அவரோட கர்வம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டே இருக்கும். சண்டையிடாமலேயே ஜெயிக்கிறது தான் அறிவோட சிறப்பு. நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். உங்களை ஒருத்தர் உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அவமதிச்சப்போ நீங்க உங்க அறிவாலையோ இல்ல திறமையாலேயோ ஜெயிச்சு அவங்க வாயை அடைச்சிருக்கீங்களா? அந்த மாசான மொமெண்ட் உங்க வாழ்க்கையில நடந்திருந்திருக்கா? ஏன்னா அறிவுதான் உண்மையான ஆயுதம்.
உன் அறிவை ஆயுதமாக்கு, கர்வக்காரன் தானாக வீழ்வான். ஆனா சில பேர் இருப்பாங்க, என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. பாம்புக்கு பால் ஊத்தினாலும் விஷத்தை தான் கக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களை என்ன பண்றது? அங்கதான் சாணக்கியரோட அடுத்த ரகசியம் வருது. இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் மற்றும் பவர்ஃபுல்லான ரகசியம். ஒருத்தரை தீண்டாமலேயே எப்படி தீர்த்து கட்டலாம்ல கடைசியா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரகசியம் 10, இடைவெளி பேணுதல். நண்பர்களே, நாம இப்போ இந்த வீடியோவோட கடைசி ரகசியத்துக்கு வந்துட்டோம். முதல் 9 ரகசியங்களும் ஒருத்தரை எப்படி சமாளிக்கணும், எப்படி ஜெயிக்கணும்னு பார்த்தோம். ஆனா இந்த 10வது ரகசியம்தான் இருக்கிறதுலயே ரொம்ப கசப்பான ஆனா உண்மையான ரகசியம். சாணக்கியர் சொல்றாரு, விஷமுள்ள பாம்பை விட அகங்காரமும் துர்க்குணமும் கொண்ட மனிதன் ஆபத்தானவன். பாம்பையாவது அடக்கிவிடலாம், ஆனால் இவர்களை மாற்ற முடியாது. இவர்களிடமிருந்து விலகி இருப்பதே அறிவுடைமை. சில நேரங்கள்ல நாம ஒரு தப்பு பண்ணுவோம். ஒருத்தரை மாத்தணும்னு நினைச்சு நம்ம நேரத்தையும் நிம்மதியையும் வீணாக்குவோம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, சிலரோட அகங்காரம் அவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும். அவங்க கிட்ட போய் நீங்க எதை சொன்னாலும் அது அவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி ஆட்களை அடக்கிறதுக்கு சிறந்த வழி அவங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க சைலண்டா விலகிடுறது தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அகங்காரம் பிடிச்சவங்களுக்கு மற்றவங்க வேணும். ஏன் தெரியுமா? அவங்க கர்வத்தை காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்க போடுற சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்க மட்டம் தட்டும்போது அதை கேட்டு வருத்தப்படுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்க அந்த இடத்தை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு அங்க ரியாக்ஷன் கிடைக்காது. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று கத்துறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அதே நிலைமைக்கு அந்த அகங்காரி தள்ளப்படுவாரு. நீங்க அவங்கள விட்டு விலகிறது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா அவங்களுக்கு தங்களை சுத்தி ஆள் இல்லைங்கிறத விட பெரிய அவமானம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறது எதுக்கு தெரியுமா? ஒரு நச்சுத்தன்மையான உறவிலோ இல்ல நட்பிலோ சிக்கிக்கிட்டு ஏன் இவங்களை என்னை இப்படி படுத்துறாங்கன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அது நண்பரோ கணவரோ இல்ல மாமியாரோ மாமனாரோ, சில நேரத்துல பெத்தவங்களே அப்படி இருப்பாங்க. நண்பர்களே, சாணக்கியர் சொல்றாரு, உன் கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படும் இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அது வேலையாயிருந்தாலும் சரி, உறவாயிருந்தாலும் சரி, உங்க நிம்மதி தான் முக்கியம். அகங்காரம் பிடிச்சவங்களை அடக்கிறதுல உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுட்டு நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருங்க. நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அன்னைக்கு உங்களை மதிக்காத அதே அகங்காரி உங்களை பார்க்க முடியாம தூரத்துல நின்று பொறாமையில வெந்துகிட்டு இருப்பாரு. அதுதான் உண்மையான அடக்குமுறை. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. இதுல அகங்காரம் பிடிச்சவங்களுக்காக நாம வருத்தப்பட்டு இருக்க முடியாது. சாணக்கியர் சொல்லி கொடுத்த இந்த 10 ரகசியங்களும் உங்களை ஒரு பலசாலியா மாத்துறதுக்கு தான். ஒரு கர்வக்காரனை அடக்கிறது உங்க நோக்கம் கிடையாது. அவனால உங்க நிம்மதி கெடாம பாத்துக்கிறது தான் உங்க வெற்றி. நண்பர்களே, இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 10 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் இல்ல. இது பல 1000 வருஷங்களா புதஞ்சு கிடந்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கதை இல்ல, நம்மள பல பேரோட நிஜமான வாழ்க்கை. ஒரு பையன் இருந்தான். அவர் ரொம்ப ஏழை, ரொம்ப அப்பாவி. அவனுக்கு பெரிய வசதி கிடையாது, ஆனா ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அவன் படிச்ச ஸ்கூல்லையும் அவனோட சொந்தக்காரங்க மத்தியிலும் சில அகங்காரம் பிடிச்சவங்க இருந்தாங்க. அவங்க எப்பவுமே அந்த பையனை அவனோட தோற்றத்தை வச்சும் அவனோட ஏழ்மையை வச்சும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு விசேஷத்துல அந்த பையன் எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமா அவமானப்படுத்தப்பட்டான். நீ எல்லாம் எங்க வந்த, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டு ஒருத்தர் அவனோட கர்வத்தால அந்த பையனை தள்ளி விட்டாரு. அந்த பையன் அன்னைக்கு அழுதுட்டே வீட்டுக்கு ஓடினான். அவமானத்துல தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நினைச்சான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு ஒரு புத்தகம் கிடைச்சது. அதுதான் சாணக்கிய நீதி. அதை வாசிச்ச அப்புறம் அவன் அழறத நிறுத்தினான். அவன் அந்த அகங்காரம் பிடிச்சவங்க கிட்ட போய் சண்டை போடல, அவங்கள திட்டல. அவன் பண்ண ஒரே விஷயம், சாணக்கியர் சொன்ன மாதிரி அமைதியா இருந்து தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டான். 10 வருஷம் ஓடுச்சு. அன்னைக்கு அவனை தள்ளிவிட்ட அதே மனுஷன் ஒரு காரியத்துக்காக ஒரு பெரிய ஆபீசர் முன்னாடி போய் கையேந்தி நிக்கிறாரு.
அந்த ஆபீசர் வேற யாரும் இல்ல, அன்னைக்கு அவமானப்பட்டு அழுதுட்டு ஓடின அதே பையன்தான். அந்த பையன் அன்னைக்கு நினைச்சிருந்தா அந்த மனுஷனை பழி வாங்கி இருக்கலாம். ஆனா அவன் பண்ணல. ஒரு சின்ன சிரிப்போட அவருக்கு உதவி பண்ணிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அந்த நிமிஷம் அந்த அகங்காரம் பிடிச்ச மனுஷன் நொந்து போயிட்டாரு. அவரோட கர்வம் மண்ணோடு மண்ணா போச்சு. இதுதான் நண்பர்களே சாணக்கியர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இப்போ நாம பார்த்த அந்த ரகசியங்களை இன்னொரு தடவை உங்களுக்காக சுருக்கமா சொல்றேன். உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 1. பணிவு. புயல்ல சாயாத மரம் வளைஞ்சு கொடுக்கிற புல்லுதான். பணிவா இருந்து எதிரியை ஏமாத்துங்க. 2. பாராட்டு. அகங்காரிய புகழ்ச்சிங்கிற போதையில மூழ்கடிச்சு உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. 3. மௌனம். உங்க மௌனம் அவங்கள பயமுறுத்தட்டும். பேசாமலே பதில் சொல்லுங்க. 4. தர்க்கத்தை தவிர்த்தல். சேத்துல கல்லெறியாதீங்க. விவாதம் பண்ணி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. 5. பலவீனத்தை அறிதல். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு பலவீனம் இருக்கும். அதை ஒரு ஆயுதமா வச்சுக்கோங்க. 6. சுய கட்டுப்பாடு. நீங்க கோபப்படலைன்னா அந்த அகங்காரிக்கு அங்க வேலையே இல்லை. 7. காத்திருத்தல். காலம் கனிஞ்சு வரும்போது ஒரே அடியில வீழ்த்துறதுக்காக காத்திருங்க. 8. தேவையை உருவாக்குதல். அவங்க உங்களை தேடி வர்ற மாதிரி உங்களை ஒரு சக்தியா மாத்திக்கோங்க. 9. அறிவால் வெல்லுதல். கத்தியை விட உங்க புத்தி கூர்மையா இருக்கட்டும். 10. விலகி இருத்தல். திருந்தாத மனுஷங்களை விட்டு விலகி நில்லுங்க. உங்க நிம்மதி தான் முக்கியம். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க மனசுல ஏதோ ஒரு வலியோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை அவமானப்படுத்தினவங்க தான் உங்களை செதுக்க வந்த உளி. அகங்காரம் பிடிச்சவங்களை நினைச்சு உங்க கண்ணீரை வீணாக்காதீங்க. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒரு வைரம் மாதிரி. அதை உங்க முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துங்க. இன்னைக்கு உங்களை மதிக்காத உலகம் நாளைக்கு உங்க வெற்றியை கண்டு வியந்து நிற்கும். அன்னைக்கு சாணக்கியர் சொன்ன அந்த ரகசியம் உங்களுக்குள்ள ஒரு சக்தியா வேலை செய்யும். நண்பர்களே, இந்த வீடியோவை உருவாக்க எனக்கு பல நாட்கள் ஆச்சு. ஆனா இதுல இருக்கிற ஒரே ஒரு ரகசியம் உங்க வாழ்க்கையை மாத்தினா கூட அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுப்போம். இனிமேல் யாரோட அகங்காரத்துக்கும் நான் அடிமையாக மாட்டேன். என் முன்னேற்றத்தை மட்டுமே பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு எழுதுங்க. உங்களோட அந்த ஒரு கமெண்ட் அதே வழியில இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை உயர்த்துற உங்க மனசுக்கு நெருக்கமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா இணையுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டி வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சாதாரணமானவங்க இல்ல, நீங்க ஒரு வரலாறு படைக்க பிறந்தவங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.